ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம மாஃபியா எஃப்எஃபோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். போன பார்ட்டில் என்ன பார்த்தீங்கன்னா, சேக்கியோட நீங்கள் கோச்சிட்டு ஏர்போர்ட் போயிருப்பீங்க. சேக்கி அதுக்கப்புறம் உங்களை சேஸ் பண்ணிட்டு வந்திருப்பான். உனக்கு பழைய ஞாபகம்லாம் வந்திருக்கும். அதுக்கப்புறம் மயங்கி விழுந்துட்டான். நீங்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறீங்க. அதுக்கப்புறம் சேக்கி ரொம்ப மனசு கஷ்டப்படுறான். உங்ககிட்ட ரொம்ப சாரி கேட்டுட்ருக்கான். அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்டு நிலாவை வர சொல்கிறீங்க. அதில் தான் கண்டினியூஷனாக இந்த பாட்டில் பார்க்கலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். வாங்க ஸ்டேட்டாக கதைக்குள்ளே போகலாம். நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். சரி, நான் வெளில வெயிட் பண்ணுறேன் ஜேகே. அப்புறம் ஜேகே கொஞ்ச நேரத்தில் தூங்கிடுறான். நீங்களும் வெளில வந்து உட்காந்துட்ருக்கீங்க. அப்போது டாக்டர் வந்து சில மெடிசன்ஸ் வாங்கிட்டு வர சொல்கிறாரு. நீங்கள் அதுக்காக வெளில வந்துடுறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கீங்க. நிலா, எப்படி வருவேன்? நீ இருந்தனா எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். வரியா? ஐம் ஆன் த வே. கம்மிங். சரி, நான் வைக்கிறேன். பாய். அதுக்கப்புறம் நீங்கள் மெடிசன் வாங்கிட்டு வந்துட்டுருக்கீங்க. இந்த பக்கம் சேக்கே தான் நல்லா தூங்கிட்டே இருக்கான். பட் யாரோ இருக்க மாதிரி இருக்குது. டக்குன்னு சேக்கே கண் முழிக்கிறான். யாரு நீங்க? யாரு? அதுக்கப்புறம் அப்படியே சேக்கே அன்கான்ஷியஸ் ஆயிடுறான். யாரோ சேக்கையை கடத்திட்டு போகிறாங்க. இங்கே யாருக்கும் தெரியாமல் இங்கே நர்ஸ் டாக்டர்லாம் இருக்காங்க. பின்வழியால் கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஜேகேவை. நீங்கள் பொறுமையாக மெடிசன் வாங்கிட்டு அப்போ தான் உள்ளே வரீங்க. டாக்டர், ஜேகே எப்படி இருக்கான்? வாங்க மேடம், ஒன்றாவே போய் பார்க்கலாம். கதை ஓப்பன் பண்ணால் அங்கே ஜேகே இல்லை. ஜேகே டாக்டர், ஜேகே எங்கே போனா? தெரியல மேடம், இவ்வளோ நேரம் இங்கே தான் படுத்திருந்தாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட வந்துட்டு போனேன். சரி, என்ன சார் பேசுகிறீங்க? உங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட் காணாம போயிருக்காங்க சார். நீங்கள் பாத்ரூம்லாம் செக் பண்ணி பார்க்குறீங்க, அங்கேயுமே இல்லை. ஜேகே எங்கடா போனேன்? ஜேகே அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்டு நிலாவுக்கு தான் கால் பண்ணுறீங்க. நடந்து எல்லாத்தையுமே சொல்கிறீங்க. அவளும் வந்துட்டுருக்கா. கிட்டத்தட்ட ஹாஸ்பிட்டல் நெருங்கிட்டா. நிலா, ஏய் வயன், என்னாச்சு? நிலா, ஜேகேவை காணோம். நிலா இவ்வளோ நேரம் இங்கே தான் படுத்துருந்தான். எங்கே போனா தெரியல. மெடிசன் வாங்க போனேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஜேகேவை காணோம். நிலா, ஏய் என்னடி வளர்ற? ஜேகே என்ன குழந்தையா? நிலா, விளாடாத. இவ்வளோ நேரம் இருந்தான், இப்போ எங்கே போயிருப்பான்? எனக்கு பயமாக இருக்குது. அவன் எதிரிங்க யாராவது ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா. சரி, பயப்படாத, நம்ம ஒன்றா தேடலாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நீங்கள் தேடுறீங்க. நிலாவும் கூட சேர்ந்து தேடுறா. அதுக்கப்புறம் 2 பேருமே நிற்கிறீங்க ஒரு இடத்துல. ஏய் என்னாச்சு நிலா? ஜேகே எங்கே இருக்கானே எனக்கு தெரியும். வாட்? உனக்கு எப்படி தெரியும்? என் கூட வா. அதுக்கப்புறம் நிலா உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறா. இந்த பக்கம் ஜேகே தான். அவனை ஃபுல்லாக சேரில் டைப் பண்ணியிருக்காங்க. எங்கே இருக்கானா? தலைவலி எவன்டா கண்டுபிடிச்சான்? இது என்ன புது இடமா இருக்கு? ஏய் எமடா என்ன தூக்கிட்டு வந்தது? ஒழுங்கு மரியாதையா என் கண் முன்னாடி வாங்கடா. கோலம் மாதிரி ஒழிஞ்சிட்டு இருக்காதீங்க. என்னை கடத்திட்டு வர வரையும் அவ்வளோ தைரியம் இருந்தது. என்கிட்ட நேராக பேசுறதுக்கு தைரியம் இல்லையோ? கொஞ்ச நேரத்தில் ஒரு ஃபுட் ஸ்டெப் கேட்குது. என்ன இருட்டிலே எவ்வளோ நேரம் இருக்கிறது ஐடியா? தைரியம் இருந்தா நேரடியா வந்து பேசு. அதுக்கப்புறம் இருட்டில் இருக்காவன் வெளிச்சத்துக்கு வரான். அவன் கிட்ட வர சிக்கியோட ஃபேஸ் டோட்டலாக மாறுது. நீங்களா? யா, அது வேற யாரும் இல்லை, ஆரம் தான். என்னை எதுக்கு கடத்திட்டு வந்தீங்க? சொல்லுங்க. என்ன ஜேகே, ஆக்சுவலாக
உன்னை போட்டு தள்ளியிருக்கணும்னு நினச்சேன். கொஞ்ச நேரம் உன்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் போடலான்னு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீயும் கண்மொழிப்பேன். ஃபைனலாக கண்மொழிச்சிட்ட. சரி, உன்கிட்ட தீர்க்க வேண்டிய பழைய கணக்கு இருக்கு. அதை தீர்த்துட்டு அதுக்கப்புறம் பேசலாம். என்ன பேசுறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. என்ன பழைய கணக்கு? என்னாச்சு? அம்மா, எதுக்காக என்ன கடத்தினுங்க? அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. என்ன ஜேகே, ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்ட்டுக்கு வர சொல்கிற? சரி, வரேன். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் உனக்கு தெரிய வேண்டியது இருக்குல்ல, அதை சொல்லிடுறேன். டீனா அதுக்கப்புறம் அங்கேருந்து வரா. ரோஷினி, நீயா? ஓ, நீ வச்ச பேரா? நைஸ். பட் ஒரிஜினல் பேர் டீனா. உங்களுக்கு அவளை தெரியாதுற? எனக்கு எல்லாமே தெரியும். அவளை உன் வீட்டுக்கு வர வச்சது, அனுப்பி வச்சது எல்லாமே நான் தான். உனக்கும் ஒயனுக்கும் இருக்க பாண்டிங்க உடைக்கணும்னு நினச்சேன். அதுதான் இவளை வச்சு உடைக்க பார்த்தேன். இவ தான் முட்டாள்தனமாக ஒரு காரியம் பண்ணான், உன்னை யூஸ் பண்ணிக்கிறது. வாட்? ஆமாம், நான் சொன்னேன் உன்னை தொட வேணான்னு. உனக்கு போதையை கொடுத்துட்டு உன்னை யூஸ் பண்ணலான்னு பார்த்தான். அப்புறம் அன்னைக்கு வயன் வந்து தடுத்துட்டான். என்ன? ஆமாம், அந்த விஷயம் வேணாம் தான் சொன்னேன், அவ தான் பண்ணான். சரி, அதை விடு. இன்னொன்று, இவ நான் அனுப்பி வச்சு தானே வந்தா. இவ வழியால தான் நான் தான் உன்னை கடத்திட்டு வந்தேன், நீ தான் வயனை கடத்த சொன்னேன்னு உண்மையை சொல்ல சொன்னதே நான் தான். எதுக்கு இதெல்லாம்? ஏன் இப்படி பண்றீங்க? இருடா, எல்லா கதையும் புரிய வேணாமா? அப்புறம் உனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்ததுல, அப்பயே ஸ்ட்ரைட்டாக வயன்னா உன் ஒய்ஃப்னு உன்கிட்ட வந்து சொல்கிறதுக்கு எனக்கு கொஞ்ச நேரம் ஆகியிருக்காது. ஆனால் வயனும் நீயும் ஒன்று சேர்ந்துட்டா எனக்கு பழி வாங்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா வயன் மேலே எனக்கு கொஞ்சம் பாவம் இருக்குது. அதுக்காக தான் நீ எப்போ தனியாக மாட்டுவ உன்னை செய்யலான்னு இருந்தேன். சரி விடு, பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி என் தம்பியை கொன்னதுக்கு உன்னை குத்தி கொன்னுட்டு அதுக்கப்புறம் நான் பேசிக்கிறேன். கோவத்தில் நம்ஜன் வேகமாக கத்தி எடுத்து செக்கி குத்துறதுக்கு வரான். அப்போது இது பாராது வேமா, நீங்கள் செக்கி நடுவில் வந்துடுறீங்க. அந்த குத்து கரெக்டாக உங்கள் ஸ்டொமக்லேயே விழுது. வயன், வயன் உனக்கு ஒன்றும் இல்லை. வயன், எதுக்கு வயன் நீ குறுக்கால வந்த? எனக்கு இவங்கும் 1000 இருக்கும், எனக்கு கொல்லட்டும். நீ எதுக்கு வயனுக்கு வந்த? உனக்கு ஒன்றும் ஆக விட மாட்டேன். நீ தான் என் உயிர். நீ எப்போ சந்தோஷமா இருக்குன்னு ஆசைப்படுற. சிக்கன் மேலே எந்த தப்பும் இல்லை. சிக்கன் மேலே எந்த தப்பும் இல்லை. அவனை மன்னிச்சிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மயங்கி சிக்கன் மேலே விழுந்துறீங்க. உங்களுக்கு அவ்வளோ பிளட் லாஸ் ஆகுது. வயன், வயன் எழுந்துரு. வயன், வயன், வயன் எழுந்துரு. வயன் ப்ளீஸ். வயன், வயன், என்ன பண்ணியிருக்கீங்க? வயன், வயனா காப்பாற்றுங்க. என்ன வேணா பண்ணிக்கோங்க. வயனுக்கு பிளட் லாஸ் ஆகுது. ப்ளீஸ் ப்ளீஸ், உங்கள் காலில் வேணா விழுறீங்க. இந்த கட்டை அவுத்து விடுங்க. வயனை காப்பாற்றிட்டு வந்து என்ன வேணா பண்ணிக்கோங்க ப்ளீஸ்.
அவள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் செத்துருவா. இருந்தாலும் உன்னை கொல்லணும் இல்லை ஜேகே. உன்னை கொன்னுட்டு உயிர் இருந்தா வாழ ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் வேகமாக கத்தி எடுத்து ஜேகேவை குத்தலான்னு வராரு. அப்போது ஒரு வாய்ஸ் தான், நம்ஜூன். நிலா, நீ எப்படிம்மா இங்க? வேகமாக வந்து ஒரே அறை தான். ஆமாம், நிலாவும் நம்ஜூனும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். நிலா வயனோட ஃப்ரெண்டுன்னு நம்ஜூனுக்கு தெரியாது. அதே மாதிரி தான் நிலாவை ஷேக்கேக்கு தெரியாது ஆஸ் அ ஆரமோட ஒய்ஃபா. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க ஜூனி? இதெல்லாம் என்ன? என் ஃப்ரெண்டு இப்படி குத்திட்டீங்க, அடுத்தது ஷேக்கே பையன். இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது இதை கேட்டேன். ஆனால் நீங்கள் அதை உண்மையால் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க சத்தியமாக எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் நம்ஜன் எதுவுமே பேசவே இல்லை, அப்படியே தான் நின்றுட்டுருக்காரு. நிலா ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஷேக்கேயோட கட்டை தான் ஊத்துறா. தேங்க்ஸ் தேங்க்ஸ்ங்களா. வயன் வயன் எழுந்துரு, வயன் 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 எழுந்துரு. அவளை இம்மீடியட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்க, இல்லைனா வயனை காப்பாற்றுறது கஷ்டம். சரி. அதுக்கப்புறம் ஷேக்கே வயனை தூக்கிட்டு லாஸ்ட்டாக நம்ஜுன்னு ஒரு பார்வை தான். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஜூனி, நீங்கள் என்ன நடந்ததுன்னு தெரியாமல் இதெல்லாம் பண்ணிட்டீங்க. ஜேகே உங்கள் தம்பியை கொல்லலை, ரோஹனை கொல்லலை. ஹே, உனக்கு எப்படி தெரியும்? நிலா, உனக்கு எப்படி தெரியும்? ரோஹன் என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு. ரோஹன் என் ஃப்ரெண்டுக்கிட்ட ரொம்பவே க்ளோஸாக இருப்பான். அவன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்தையுமே அவன் சொல்லிகிட்ருப்பான். ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா, ரோஹன் நம்ஜூன் 2 பேரும் பிரதர்ஸ். ஜேகே வந்து ஆஸ் அ ஃப்ரெண்டாக தான் தெரியும், ரோஹனோட ஃப்ரெண்டாக. அதுக்கப்புறம் 3 பேருமே ரொம்பவே க்ளோஸ் ஆகிட்டாங்க. ஜேகே க்ளோஸ் ஆனதும் ஆரம் ரோஹனை விட அதிகமாக ஜேகேவை தான் பார்த்துக்க ஆரம்பித்தார். ஏன்னா ஜேகே அவ்வளோ ட்ரூவாக இருப்பான், எதையுமே மறைக்க மாட்டான், ஒரு ஸ்ட்ராங்காக இருப்பான். ஸோ ஜேகேவை ரொம்பவே பிடிச்சிருது ஆரம்க்கு கம்பேர்ட் டு ரோஹன். ஸோ ஜேகேவை எங்கே போகிறதுனாலும் எந்த மிஷன்னாலும் ஃபர்ஸ்ட்டு ஜேகே தான் கூட்டிகிட்டு போகிறேன். இது ரோஹனுக்கு நடுவில் ஒரு கோவம் எல்லாத்தையுமே உருவாக்க ஆரம்பிச்சிது. அடுத்தது ஜேகேவை தான் ஆரம் பொசிஷனுக்கு கொண்டு வரதா ஒரு பிளான் வச்சுருப்பாரு. ரோஹன், ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் பண்ண போகிறேன். என்னோடய பொசிஷனை நெக்ஸ்ட்டு நான் ஜேகே கொடுக்கலான்னு இருக்கேன். நீ என்ன சொல்கிற? ரோஹனுக்கு செம்ம ஷாக்கு. என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. ஆமாண்டா, என்னோட மாஃபியா கொஞ்சம் ஹையர் பொசிஷன். ஸோ எனக்கு கொஞ்ச நாளில் நான் ஃபேமிலி அந்த மாதிரி ஆகிட்டேன்னா நெக்ஸ்ட்டு ஜேகேக்கு தான் இந்த பொசிஷன். அப்போது நான் டேய் நீனும் வளரணும்டா. உன் ஃப்ரெண்டு அதுக்கெல்லாம் தகுதியானவன். இனிமேலும் உன் ஃப்ரெண்டு தான் இதெல்லாம் பார்த்துக்க போகிறான். நீ ஹாப்பி தானே? அவனுக்கு சுத்தமாக இந்த ஐடியா பிடிக்கல. எனக்கு ஹாப்பி தான். ஐம் ஹாப்பி. பாய். அங்கேருந்து எதுவுமே சொல்ல சந்தோஷத்தில் போகிறான் போல். இது கொஞ்ச நாளாக ஜேகேக்கு தெரிய போகுது. அது வரையும் சர்ப்ரைஸாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் எல்லாம் ஒரு பார்ட்டியில் இருக்காங்க. அப்போது ரோஹனும் ஜேகேவும் தான் ஒன்றா குடிச்சிட்ருக்காங்க. டே என்னடா ஒரே டல்லாக இருக்க, என்னாச்சு? ஒன்றும் இல்லை. டே எப்போவுமே இருக்க மாதிரிலே, என்னாச்சு சொல்லு. ஒன்றும் இல்லை, எங்கள் அண்ணன் அவனோட பொசிஷனை உனக்கு கொடுக்க போகிறேண்ணா. என்ன? என்னடா விளாட்றீங்களா? நான் சின்னதுக்கு அப்புறம் நீ தானே அந்த பொசிஷனுக்கு, நான் அப்படி வர முடியும்? இல்லைடா, அண்ணன் முடிவு பண்ணிட்டாரு. இனிமேலும் அவர் சொல்கிறது தான் நீ ஆகிடு. ஹே என்னடா சொல்கிற?
அதுக்கு தகுதியானவன் நீ தான், நான் இல்லை. நீ உனக்கு அடுத்தது வேணால் அந்த பொசிஷன் நான் எடுத்துக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஏன்னா நீயும் அதுக்கு தகுதியானவன் தான். இல்லை ஜெகே, அண்ணா சொன்னது தான். அதுக்கப்புறம் அவன் மாடிக்கு போய்ட்றான். கோச்சிக்கிட்டானா? என்ன பண்ணுறது? ஜேகே மீதி இருக்க சரக்கை குடிச்சிட்டு தான் வந்திருப்பான். அதில் ஆக்சுவலாக ரோஹன் ஒரு ட்ரக்ஸ் மாத்திரையை கலந்துருப்பான். ஸோ அவன் ஒரு பிளான் வச்சுருப்பான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக. அவன் ஓரமாக டெரஸ் ஓரமாக நின்றுறான். ஏய், என்னடா நீ இப்படி பண்ணுற? விட்ரா, ஒன்றும் இல்லை, கொஞ்சம் மனசு சரியில்லை. ரோஹன், இந்த பக்கம் திரும்பு. அவன் லைட்டாக தான் காலரை பிடிக்கிறான். ஏய், என்னாச்சு இப்படி இருக்கு? சொல்லு. ஒரு மாதிரியாக இருக்கு. என்ன, சரக்கு ஓவரா? இல்லைடா, சரக்கு நான் இது வரையும் அடிச்சிருக்கேன் இந்த மாதிரி இருந்ததில்ல. சரி விரு, நீ ஏன் இப்படி இருக்க? அந்த பொசிஷன் நீ அவனால் முடியல. ஒரு மாதிரி கோவம் வர மாதிரி இருக்கு அவனுக்கு. அவன் லைட்டாக சட்டையை பிடிச்சி, ஏன்டா எப்படி இருக்கா, ஏன் எப்படி இருக்கா, வா கீழே போகலாம் அப்படின்றான். இடத்துக்கு ஆரமே கால் பண்ணி வர சொல்லிட்டான். ஆரமும் டெரஸ் தான் வந்துட்டுருக்காரு. அப்போது ஜேகே லைட்டாக காலரை பிடிச்சிருக்கிறத பார்த்து கிட்ட வந்துட்டுருக்காரு. ரோஹன் ஒரு பிளான் வச்சுருப்பான்னு சொன்னால, ஆக்சுவலாக இவன் தள்ளி விடுற மாதிரி அந்த பக்கம் டெரஸ்க்கு பக்கத்தில் ஒரு பிளேஸ் இருக்குது, அந்த பக்கம் விழுற மாதிரி ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கான். ஸோ அப்படி அவன் தள்ளி விட்டுட்டா ஜேகே ஒரு கெட்ட பேர் வச்சு அவனை இங்கேருந்து அனுப்பிடலான்னு சொல்லிட்டு அவன் பிளான் அவனுக்கே தலைகீழாக போய் முடியுது. ஜேகே லைட்டாக தான் பிடிச்சிருப்பான். ரோஹன் வேணுன்னே விழுற மாதிரி அந்த சைடில் சாயும் போது அந்த இடத்துல தண்ணி இருக்குது. அது வலிக்கி ரோஹன் விழ வேண்டிய பொசிஷனில் விழாமல் நோந்து விழுந்துடுறான். அதை டேரெக்டாக அந்த பில்டிங்லேருந்து தரையில் போய் விழுறான். அந்த இடத்துல ரோஹன் இறந்துடுறான். இது ஜேகே மேலே தப்பே கிடையாது, அவன் லைட்டாக தான் பிடிச்சிருப்பான். அந்த இடத்துக்கு வந்து நம்ஜூன் ஜேகே பயங்கரமாக அறையிறாரு. என்னடா பண்ணியிருக்க, என்ன பண்ணியிருக்க? ஜேகே ஜேகே, யூங் என்ன யூங், நான் என்ன பண்ணேன்? எதுவும் பண்ணலை. ஜேகேக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. அந்த இடத்துல ஜேகே அன்கான்ஷியஸ் ஆயிடுறான். ஆரம் ஜேகே அப்படியே விட்டுட்டு ரோஹன் தான் போய் பார்க்குறான் கீழே. அவன் அங்கே இறந்து கிடக்குறான். அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது, அவனோட ஃபியூனரல் தான். யூங், என்னை மன்னிச்சிடுங்க யூங், என் மேலே தப்பு இல்லை, நான் எதுவும் பண்ணலை. ஜேகே, எனக்கு புரியுது, நீ அது பண்ணலை, தெரியாமல் தான் அவன் கால் ஸ்லிப் ஆகி விழுந்துட்டான். யூங், என்னை மன்னிச்சிட்டிங்களா? உன் மேலே என்னடா தப்பு? நான் உன்னை மன்னிச்சிட்டேன், நீ எப்போவுமே என் கூட இரு, அது போதும். அதுக்கப்புறம் தான் ஜேகே கூட இருக்க மாதிரி அவர் எல்லா பிளானுமே பண்ணியிருப்பார். ஆக்சுவலாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், ரோஹன் மேலே தான் இல்லை தப்பு. இது எல்லாமே அவனோட ஃப்ரெண்டு மூலயமா தான் நிலாவுக்கு தெரிய வந்திருக்கு. நிலா, நீ எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசாத. இது ஜேகே, எதுவுமே பேசாதீங்க ஜூனி, எதுவுமே பேசாதீங்க. ஜேகேக்கு ஆக்சிடெண்ட் அர்த்தம் உங்களால் தானே? அவன் கொஞ்ச நாள் எப்படி இருந்தான்னு தெரியும்ல உங்களுக்கு. ஏன் இது அவன்கிட்ட டைரெக்டாக கேட்டிருக்கலாம்ல? அவன் தான் எதுவுமே மறைக்க மாட்டான்னு உங்களுக்கு தெரியும்ல. இல்லை வயன், நீ சொல்கிறது எதுவும் உண்மை இல்லை. ஜேகே தான் அதை பண்ணான், என் 2 கண்ணால் நான் பார்த்தேன். நீங்கள் எதையோ பண்ணி தொலைங்க, நான் என் ஃப்ரெண்டு போய் பார்க்க போகிறேன். நம்பினா நம்புங்க, உங்கள் கூடையே இத்தனை வருஷம் இருந்திருக்கான். ஆனால் அவனை புரிஞ்சுக்க தெரியல உங்களுக்கு. கேடாத கெட்டு போங்க. அதுக்கப்புறம் நீலா ஸ்ட்ரெயிட்டாக வயன் தான் பார்க்க போகிறா. இந்த பக்கம் உங்களுக்கு சீரியஸாக ஆப்ரேஷன் போயிட்டுருக்கு. ஜேகேவால் முடியல, அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டுருக்கான். எல்லாம் என்னால் தான். நான் மட்டும் அன்னைக்கு குடிக்காமல் இருந்தேன்னா இதெல்லாம் நடந்திருக்காது. ரோகன் இறந்துருக்க மாட்டான், வயனும் இந்த நிலைமையில் இருந்திருக்க மாட்டான். அந்த ஆக்சிடென்ட்லேயே செத்துருந்தான். இதெல்லாம் நடந்திருக்காது. வயனும் சந்தோஷமாக வாழ்க்கையில் இருந்திருப்பான். எல்லாம் என் தப்பு, நான் தான் முட்டாள்.
நான் தான் முட்டாள். கடவுளே ப்ளீஸ் என்னை காப்பாற்று. அதுக்கப்புறம் உங்களுக்கு 2 hours அப்புறமா ஆப்ரேஷன் முடியுது. டாக்டர் வராங்க. டாக்டர் டாக்டர் ஒயனுக்கு ஒன்றும் இல்லைல்ல, ஒயன் நல்லா இருக்கால? சார் மேடம் இப்போ நல்லா இருக்காங்க. எனிவேஸ் கங்க்ராச்சுலேஷன். எதுக்கு? ஷீ இஸ் ப்ரெக்னென்ட். வாட்? ஆமாம், அவங்க 2 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நல்ல வேலை அவங்க பண்ண புண்ணியமாக என்னன்னு தெரியல, அவங்க ஸ்டொமக்கில் இறங்கின கத்தி ஆழமாக இல்லை, இல்லைனா உங்கள் பேபியாக இருந்திருக்கும். சார் அதை சொல்லாதீங்க ப்ளீஸ். இப்போ நல்லா இருக்கால? ஷீ இஸ் ஃபைன். நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா போய் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். அந்த இடத்துக்கு நிலா வரா. நிலா நிலா உனக்கு ஒன்று தெரியுமா? நான் அப்பாவாகிட்டேன். நிலா சிக்கி ப்ளீஸ் காம் டவுன். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கூடாது. உங்களுக்கே இப்போ தான் உடம்பு சரியாயிட்ருக்கு. சரி, ஒயன் நல்லா இருக்கா? இப்போ தான் டாக்டர் சொல்லிட்டு போனாங்க, கொஞ்ச நேரத்தில் போய் பார்க்கலாம். நீயும் ஒரு தடவை செக் பண்ணு. கண்டிப்பாக கொஞ்ச நேரத்தில் நீங்களும் கண்மொழிக்கிறீங்க. சிக்கியும் நிலாவும் உங்கள் பக்கத்தில் தான் இருக்காங்க. சிக்கி உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? சிக்கி நான் நல்லா இருக்கேன். உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? எனக்கு எதுவும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். பாரு, ஏன் ஒயன் இப்படி பண்ண? எனக்கு என்னன்னாலும் பரவாயில்ல, நான் செஞ்ச பாவத்துக்கான பலனை அனுபவிச்சுட்டு போகிறேன். நீ எதுக்கு ஒயன் வந்த? நீ ஏன் வந்த? இல்லை சிக்கி, உனக்கு எதாச்சுன்னா என்னால் உயிரோடு இருக்க முடியாது. ஏன் இப்படி இருக்க ஒயன்? ஏன் இப்படி இருக்க? இவ்வளோ பாவம் பண்ணியும் உனக்கு நான் நல்லா இருக்கணும்னு நீ ஏன் நினைக்கிற? நீ ஏன்? ஏன்னா நீ என் குக்கி, என் ஹஸ்பண்ட். நீ எப்போவுமே என் கூட இருந்தாதான் என்னால் சந்தோஷமாகவே இருக்க முடியும். ஐ லவ் யூ குக்கி, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ வயனி. வயன் கங்க்ராச்சுலேஷன். எதுக்கு? அடிப்பட்டதுக்கா? ஏய், நீ அம்மாவாயிட்டடி. நிலா ஜிக்கி, உண்மையா? ஆமாம் ஜிக்கி, உன்னோட குட்டி வருஷனா? நிலா ஏய், ரொம்ப டீஸ் பண்ணாத. ஏன் வயனோட குட்டி வருஷனாக இருக்கக்கூடாதா? யாரா வேணா இருந்துட்டு போங்க, பட் சீக்கிரமாக எனக்கு ஒரு பேபியை பேத்து கொடுத்துருங்க, நான் வளர்த்துக்கிறேன். கண்டிப்பாக நிலா. அப்புறம் எல்லாம் சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஆரம் வராரு. எல்லாருமே ஆரம் தான் பார்த்துட்ருக்காங்க. ஆரம் டைரெக்டாக வந்து ஜேகே காலிலே விழுந்துடுறாரு. ஹியூம் ஹியூம் ப்ளீஸ் ஏந்திருங்க, ஹியூம் ப்ளீஸ் ஏந்திருங்க. ஜேகே என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுடா, என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டேன். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால எவ்வளோ பிரச்சனை. உன்னை 2 தடவை கொல்ல. என்னை மன்னிச்சிட்டு ஜிக்கி, என்னை மன்னிச்சிடு. மன்னிப்பு மட்டும் போதாது, உன் கையால் என்னை கொண்டுடு ஜிக்கி. ஒரு தம்பியா உன்னை பார்க்காம உன்னை கொல்ல துணிஞ்சிட்டு. என்னை மன்னிச்சிடு. இந்த கத்தி இருக்குல்ல, இதை எடுத்து குத்து, என்னை கொல்லு ஜெகி. வயன் இந்தா, உன்னை குத்துனல, என்னை திரும்ப குத்து. ஐயோ அப்பெல்லாம் பேசாதீங்க ப்ளீஸ். நீங்கள் தெரியாமல் தப்பு பண்ணிட்டீங்க, அதை நீங்கள் உணர்ந்துட்டீங்க, அதுவே போதும். என்னை மன்னிச்சிடுங்க எல்லாரும், என்னை மன்னிச்சிடுங்க. ஐயோ அப்பெல்லாம் சொல்லாதீங்க, ஃபஸ்ட்டு எழுந்துருங்க. இல்லைடா என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. இவங்க நான் மன்னிச்சிட்டேன், தயவு செஞ்சு எழுந்துருங்க. அதுக்கப்புறம் ஆரம்பயில் போய் ஜேகே ஹக் பண்ணிக்கிறான். என்னையும் மன்னிச்சிடுங்க.
நான் மட்டும் அன்னைக்கு அந்த ட்ரிங்க்ஸ் எடுக்காமல் இருந்தா இதெல்லாம் வந்திருக்காது. டேய், அவன் பிளான் பண்ணான, நீ என்ன பண்ணுவ? நீ அன்னைக்கு போதையில் தானே இருந்த. அவன் பண்ண வேலை தான் இல்லை. அவன் போய் எனக்கு தம்பியாக பிறந்தான். வெக்கமாக இருக்கு. எல்லாமே சரியாகும். எக்ஸ்கியூஸ் மீ, ரொம்ப அதிகமாக பாசத்தை காட்டுறீங்கன்னு நினைக்கிறேன். ஜூனி, வெளில போகலாமா? அதுக்கப்புறம் நிலாவும் ஜூனு வெளில போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜேகேவும் என்ன, ஹேய் வயனி, சொல்லுங்க சார். உனக்கு இன்னொரு பாப்பா வேணுமா? ட்வின்ஸாக பெற்றுக்கலாம். வச்சுக்கோ. ஒன்னே இன்னும் பிறக்கல, உனக்கு ட்வின்ஸுக்கு ஆசைப்படுறியா? சிக்கே, ஓவராக போயிட்டுருக்க. என்ன இப்போ கூட சொல்லு, ஐ ஆம் ரெடி. வாங்க போகிறேன். என்னால் நடக்க முடியாதுன்னு பார்க்குறேன். இல்லைன்னு வச்சுக்கோ. இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? சிக்கே, கிட்ட வராத. ஐ ஆம் ப்ரெக்னன்ட். ஏன் வந்தா என்ன? அப்படி தான் வருவேன். சிக்கே, ஐ கான்ட் கண்ட்ரோல் மை செல்ஃப். இந்த நேரத்தில் இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன் பண்ணா என்ன? அதுதானே பண்ணக்கூடாது. மற்றதெல்லாம் பண்ணலாம்ல. சிக்கே, யூ ஆர் நாட்டி. எழுந்துரு. ஏன் என் ஒய்ஃப் கூட இவ்வளோ க்ளோஸாக இருக்கக்கூடாதா? சிக்கே, நான் சொல்கிறேன், ஐ கான் கண்ட்ரோல் மை செல்ஃப். இது ஒன்றும் வீடு கிடையாது. எப்போ வேணால் டாக்டர் நர்ஸ் வருவாங்க. வந்தால் வந்துட்டு போட்டோம், பார்த்துட்டு போட்டோம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இதெல்லாம் சகஜம் தானே. இதெல்லாம் சகஜம். இது ஒன்றும் நம்ம பெட்ரூமில். அதுக்கு என்ன, பெட்ரூம் ஆக்கிட்டா போச்சு. நாட்டி பண்ணி 2 அடி வைக்கிறீங்க. ஐ லவ் யூ அயனி. அதுக்கப்புறம் 2 பேருமே கிஸ் பண்ணுறீங்க. மாஃபியா எஃப்எஃப் கதை இதோட முடிஞ்சுதா? உங்களோட சப்போர்ட்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இதுக்கு எல்லாமே கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. இதில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க, இந்த கதை எப்படி இருந்துச்சு, இதுக்கப்புறம் வேறு என்ன சீரிஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கடா. தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட். லவ் யூ ஆல். பாய். சரங்கே.